வலுவான திருமணம் என்பது புயல்களை தவிர்ப்பது பற்றியது அல்ல. இது ஒரு குடையை பகிர்ந்து கொண்டு ஒன்றாக நடக்க கற்றுக்கொள்வது பற்றியது. ஒரு சிறந்த திருமணம் என்பது சரியான ஜோடி ஒன்று சேர்ந்ததால் அல்ல, ஆனால் ஒரு அபூர்வமான ஜோடி தங்கள் வேறுபாடுகளை அனுபவிக்க கற்றுக்கொள்வது. அன்பு உலகை சுழற்றச் செய்யாது. அன்பு சவாரிக்கு மதிப்பளிக்கிறது. வாழ்க்கையில் ஒருவரையொருவர் பற்றி கொள்ள சிறந்த விஷயம் திருமணம். ஒரு வலுவான திருமணத்தில் 2 பேர் ஒன்றாக முதுமை அடைவதில்லை, அவர்கள் ஒன்றாக நன்றாக வளர்கிறார்கள். திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு சிறிய கதை இங்கே. குடை ஆண்டுகள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். ரவிக்கும் மீனாவுக்கும் திருமணமாகி 28 ஆண்டுகள் ஆகிறது. வாழ்க்கை எப்போதும் சுமூகமாக இருப்பது இல்லை. பில்கள், கருத்து வேறுபாடுகள், தூக்கமில்லாத இரவுகள் மற்றும் வார்த்தைகளை விட மௌனமே வீட்டை நிரப்பிய நாட்கள். ஒரு பருவமழை மாலை நேரம். மழை கடுமையாக பெய்தது. ரவி ஜன்னலுக்கு அருகில் நின்று கொண்டு தெருக்கள் மங்கலாக தண்ணீராக மாறுவதை பார்த்தான். மீனா சமையலறையில் அமைதியாக தேநீர் தயாரித்து கொண்டிருந்தாள். திடீரென்று விளக்குகள் எரிந்து அணைந்தன. மீனா பெருமூச்சு விட்டாள். மீண்டும் ரவி லேசாக சிரித்து மூலையில் இருந்த ஒரு பழைய குடையை கண்டான். இது சற்று வளைந்து சிறிது தேய்ந்து ஆனால் இன்னும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஒரு நடைக்கு செல்லலாம் என்று அவர் கூறினார். மீனா அவரை கேலி செய்வது போல் பார்த்தாள். இந்த மழையில்? ஆம் என்று அவர் பதிலளித்தார். நாங்கள் முன்பு போலவே. அவர் குரலில் ஏதோ ஒன்று அவளை இடைநிறுத்தியது. அவள் நினைவுக்கு வந்தாள். ஆரம்ப வருடங்கள் அவர்கள் மழையில் நனைந்து சிரித்து ஒரு குடையை பகிர்ந்து கொண்டு வெளியில் உலகத்தை பொருட்படுத்தப்படவில்லை. அதனால் அவள் ஒப்புக்கொண்டாள். வெளியே மழை சத்தமாக இருந்தது, கிட்டத்தட்ட அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த சிறிய குடையின் கீழ் அது வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் அருகில் நிற்க வேண்டியிருந்தது. அவர்கள் சரி செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் ஒன்றாக செல்ல வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்தில் மீனா, இந்த குடை ரொம்ப சின்னது என்றாள். ரவி சிரித்தான். இது எப்போதும் சிறியதாக இருந்தது, நாங்கள் முன்பு கவனிக்கவில்லை. மீனா சிரித்தாள். அல்லது எப்படி பொருந்துவது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர்கள் மெதுவாக நடந்தார்கள். குடைகளை தவிர்த்து சில நேரங்களில் நனைந்தனர். சில சமயங்களில் அவர்கள் நழுவினால் சிரித்தனர். ஆடம்பரமாக எதுவும் இல்லை, நாடகத்தனமாக எதுவும் இல்லை. ஆனால் ஏதோ இலகுவாக உணர்ந்தாள். வருடங்கள் அவர்களை முழுமையாக்கவில்லை, ஆனால் வருடங்கள் அவர்களுக்கு சிறந்த ஒன்றை கற்றுக் கொடுத்தன. வாழ்க்கை சரியாக இல்லாவிட்டாலும் எப்படி நெருக்கமாக இருப்பது. நனைந்து சிரித்து கொண்டே வீடு திரும்பிய மீனா மீண்டும் தேநீர் தயாரித்தாள். இந்த முறை ரவி அவளுக்கு எதிரே உட்காரவில்லை. அவள் பக்கத்தில் அமர்ந்தான். பெரிய வார்த்தைகள் எதுவும் பேசவில்லை, எதுவும் தேவைப்படவில்லை. வலுவான திருமணம் என்பது புயல்களை தவிர்ப்பது பற்றியது அல்ல. இது ஒரு குடையை பகிர்ந்து கொண்டு
ஒன்றாக நடக்க கற்றுக்கொள்வது பற்றியது. ஒரு சிறந்த திருமணம் என்பது சரியான ஜோடி ஒன்றாக சேர்ந்ததால் அல்ல, ஆனால் ஒரு அபூர்வமான ஜோடி தங்கள் வேறுபாடுகளை அனுபவிக்க கற்றுக்கொள்வது. அன்பு உலகை சுழற்றச் செய்யாது, அன்புதான் சவாரிக்கு மதிப்பளிக்கிறது. வாழ்க்கையில் ஒருவரையொருவர் பற்றி கொள்ள சிறந்த விஷயம் திருமணம். ஒரு வலுவான திருமணத்தில் 2 பேர் ஒன்றாக முதுமை அடைவது இல்லை, அவர்கள் ஒன்றாக நன்றாக வளர்கிறார்கள். திருமணத்தில் மகிழ்ச்சி என்பது வெறும் நிகழ்வல்ல, அது உருவாக்கப்பட வேண்டும். மகிழ்ச்சியான திருமணத்தின் ரகசியம் சிறிய விஷயங்களில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை கண்டறிவது என்று கூறி இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம். மீண்டும் இதே போல் மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை கூறி நன்றியுடன் விடைபெறுவது செவி செல்வம் தமிழ். தேங்க்யூ.